ஒரு காலத்துல தமிழ் சினிமாவின் டாப் ஸ்டார் யாருன்னு கேட்டா அஜித் விஜய் ரசிகர்கள் எல்லாரும் முடிப்பாங்க. ஏன்னா அவங்கள விட ஒரு படி மேல இருந்த ஒரு ஹீரோ இருந்தாரு. அவரு தான் டாப் ஸ்டார் பிரசாந்த். பாலுமகேந்திரா, மணிரத்னம், சங்கர்னு பல ஜாம்பவங்களோட வேலை செஞ்சவர். ஆனா இந்த உச்சத்தில் இருந்த மனுஷனோட வாழ்க்கை திடீரென்று ஏன் தலைகீழாச்சு? அவர் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த ஒரு சம்பவம் என்ன? பல வருஷமா மறைஞ்சிருந்த ரகசியத்தை ஒரு பிரபல பத்திரிகையாளர் உடைச்சிருக்காரு. வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு டாப் ஹீரோக்களா இருக்கிற விஜய், அஜித் அறிமுகமான சமயத்துல பிரசாந்த் ஹாலிவுட்டின் டாப் 5 ஹீரோக்கள் ஒருவரா இருந்தாரு. அப்பா தியாகராஜன் பெரிய நடிகர், தயாரிப்பாளர் என்று பேக்ரவுண்ட் இருந்தா கூட பிரசாந்த் தன்னோட திறமையால தான் வளர்ந்தாரு. சாக்லேட் பாய் தோற்றம், நடனம், நடிப்புன்னு எல்லாத்தையுமே பட்டிய கிளப்பி வைகாசி பிறந்த காதல் கவிதை, ஜீன்ஸ், ஜோடி, பார்த்தேன், ரசித்தேன் என்று வரிசையா ஹிட் பட கொடுத்தாரு. சங்கர் இயக்கத்துல வந்து ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா ராய் கூட நடிச்சது அவரை இந்திய அளவில் கொண்டு போய் நிறுத்தி. கண்டிப்பா பிரசாந்த் தமிழ் சினிமாவை ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வருவாருன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா திடீரென்று அவருக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கு அவரோட பர்சனல் வாழ்க்கையில நடந்த ஒரு பிரச்சனை தான் காரணம். பிரசாந்த் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுட்டு இருந்தப்போ அவர் திருமணம் செஞ்ச கிரகலட்சுமிக்கும் அவருக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வந்தன. அந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு கட்டத்துல ரொம்பவே தீவிரமாயிருச்சு. அந்த சமயத்துல தான் பிரபல பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் ஒரு பேட்டியில சில அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காரு. சபிதா ஜோசப் சொன்னது என்னன்னா, பிரசாந்த் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றாதா அவரை முன்னாள் மனைவி கிரகலட்சுமி புகார் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட உறவினர்கள் கொஞ்சம் ஹை லெவல்ல இருந்ததால அந்த புகாரும் பெரிய அளவுக்கு போச்சு. ஆனா நாங்க அப்படியெல்லாம் ஒன்னும் கேட்கலன்னு நிரூபிக்க பிரசாந்த் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஒரு கட்டத்துல இந்த விவகாரம் காவல்துறை வரைக்கும் போயிடுச்சு. அந்த பொண்ணுதான் ஏமாற்றினாருன்னு நிரூபிச்சு அதுல இருந்து வெளியில வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவம் அவரோட சினிமா வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு. சில காலம் சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருந்த பிரசாந்த் இப்போ மறுபடி கம்பை கொடுத்திருக்காரு. விஜயின் ஹோட் படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்தகன் படத்துல ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. இந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்தா பிரசாந்த் என்னைக்கு தமிழ் சினிமாவின் உச்சத்துல இருந்திருப்பாரா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்து உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. பாய் பாய்.